அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அலர் கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம ஒரு கண்ணோட்டம், என்ன கண்ணோட்டம்? ஜக்காத்தை பற்றி ஒரு கண்ணோட்டம் பார்ப்போமா? இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு நோம்போட சிறப்பாக கொடுத்த மாதிரி இந்த சிறப்புக்கும் சேர்ந்து இன்னொரு சிறப்பாக நமக்கு ஜக்காத், அதாவது தர்மம். தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் தர்மம் நம்மளை காப்பாற்றக்கூடியது. பணத்தால் கூட காப்பாற்ற முடியாதது, தர்மத்தால் நம்மளை மரணத்தை காப்பாற்ற முடியும், மரணத்திலேருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறான்ல. அதனால அல்லாஹ் நமக்கு எதை வேண்டாலும் மறுப்பானாம். எதை வேண்டாலும் இதை தர முடியாது, அது செய்ய முடியாது, அது போக முடியாது, இது இல்லை அது இல்லைன்னு சொல்லுவானாம். ஆனால் நம்ம செஞ்ச தர்மத்தை அவனால் மறுக்கவே முடியாதாம். நீ தர்மம் செஞ்ச, ஆமா நீ செஞ்ச அப்படின்னு தான் ஒத்துப்பானான். அப்பேற்பட்ட தர்மம் நமக்கு ஜக்காத்து அங்கிற மூலியமாக நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். நம்ம இந்த நோன்பு நாளையில் ஏழை எளிய மக்களுக்கும் பணக்காரங்க செய்கிறது, ஏழைகள் பெறுவது, அதை எல்லாரும் ஈடு கட்டி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது, நோன்புல எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அல்லாஹ் இந்த நன்மையை கொடுத்துருக்கான். எல்லாரும் ஒன்றா இருந்து அந்த நோன்பு பெருநாளை சந்தோஷமா கொண்டாடணும். இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு இந்த கணக்கே இன்னைக்கு கிடையாது. இந்த நோன்புல சிறப்பாக எல்லாருக்கும் கொடுத்து மகிழ்கிறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். நம்மளால முடிஞ்ச தர்மத்தை நம்ம செய்கிறோம். நம்மளால அள்ளி கொடுக்க முடியலாம், கிள்ளி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுங்க. ஆனால் இன்னைக்கு அதை விட இன்னொன்று என்னன்னா, இன்னைக்கு கொடுத்தா நல்லவங்க, கொடுக்கலான்னா கெட்டவங்க அப்படிங்கிற காலம் கூட ஓடிட்டு இருக்கு. அது நமக்கு தேவையில்லை. நம்மளால திருப்திப்படுத்தவே நம்மளால முடியாது. ஒரு முசாபர் பாருங்க, என் வீட்டுக்கு வந்துட்டே இருப்பாரு வாரம். அதை ஒரு நாள் சில்லற காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னு சொன்னவனையும் போயிட்டார். உடனே வாரம் வந்தாரு பாருங்க, எனக்கு தெரியல. அப்ப என் பையன் என்ன பண்ணிட்டான், சில்லற காசு இல்லப்பா, நான் அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கு என்ன சொல்லிட்டு போறாரு, இந்த வீட்டுக்கு போன வாரமும் வந்தேன் சில்லற இல்லை, இந்த வாரமும் வந்தேன் சில்லற இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு. அதாவது இத்தனை நாளா கொடுத்தது அவன் கண்ணுக்கு தெரியல, ஆனா அந்த 2 வாரம் கொடுக்காத சொன்னது பாருங்க அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நம்ம என்ன செஞ்சாலும் யாரும் மனுஷால திருப்திப்படுத்தவே முடியாது. என் புள்ள சொல்லுவான், 2வது பையன், ஏமா நீ யாரையும் திருப்திப்படுத்த முடியாது என்ன, ஆனா அல்லாவை நீ திருப்திப்படுத்த முடியும். நீ அல்லாவை மட்டும் திருப்திப்படுத்து, அது அகிலத்தையே திருப்திப்படுத்த மாரி. அதனால நீ செய்யற தர்மம் உன்னை சேர்ந்தது, நீ செய்யறது உன்னோட கூட வருது. அதனால நீ அல்லாஹ் மட்டும் திருப்திப்படுத்துமா, நீ மனுஷால திருப்திப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்க ₹1,00,000 நீங்க கொடுத்தாலும் 1,10,000 கொடுக்கலையே, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் 1100 கொடுக்கலையே அப்படின்னு கேட்கற காலம் தான். அதை நினைக்காதீங்க. சொல்றவங்க சொல்லிட்டு போறாங்க, செய்யறவங்க செஞ்சுட்டு போறாங்க. நம்ம நல்லதே செய்வோம். நம்மளால முடிஞ்ச எண்ணெய் பறக்கத்தை அள்ளி கொடுப்போம். என்ன 100 பங்குல செய்ய நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ் நமக்கு 10 ரூபா கொடுத்தா நம்ம 2 ரூபா கொடுப்போம். அல்லாஹ் நமக்கு 100 பங்குல நன்மை தருவான், நமக்கு எண்ணெய் பறக்கத்தை தருவான், நமக்கு அள்ளி தருவான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் காண்றது உண்மை. நான் ஒரு ஆளுக்கு நான் சோறே கொடுக்கணும்னு நினைச்சிருப்பேன். நான் வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்க. சோறு கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்க காட்டியுமே எனக்கு இன்னொரு வீட்டுல இருந்து சோறு வந்துடும். அது எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல பாருங்க. யார் மூலியமா எப்படியாவது எனக்கு சோறு வந்துடும். அப்ப அல்லாஹ் நமக்கு அந்த ரஜக்கை நமக்கு எப்படியும் கொடுத்துறான். இறக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்னு சொல்ற மாதிரி. அதனால நீங்க உங்களால முடிஞ்ச தர்மத்தை செய்யுங்க. உங்க மனசுக்கு சந்தோஷமா செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. உங்களுக்கு பொருளாவோ பணமாவோ காசாவோ அரிசியாவோ உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. நம்ம ஜக்காத்துங்கிறது நமக்கு அல்லாஹ் இது கடமையாக்கப்பட்டு இருக்கான். அதாவது நம்ம என்ன செய்யறோம், கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இது 5 நமக்கு கடமையாக்கப்பட்டது. அப்ப இந்த தர்மம் ஜக்காத்து நமக்கு கடமையாக்கப்பட்டது. நம்ம செய்யணும்னு அவனும் விரும்புறான், நம்மளும் விரும்பி செய்வோம், சந்தோஷமா செய்வோம். நமக்கு என்னமோ சொல்ற மாதிரி நமக்கு ஒரு நன்மையை தந்திருக்கான்ல. தர்மத்தையும் இந்த ஜக்காத்துங்கிறது தர்மங்கிற ஜக்காத்தான்னு வச்சுங்க. இதை நமக்கு தந்திருக்கிற அல்லாவுக்கு நன்றி சொல்லணும். இந்த பெருநாள் எல்லாரும் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யார்ட்டுமே இல்லாததே இருக்காது. எல்லார்ட்டுமே காசு பணம் புழங்கும். இந்த ரமலான்ல 1க்கு 2 பங்கு 100 பங்கு காசு அல்லாஹ் கொடுத்துருக்கான். எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இந்த ரமலான் நோம்பியும் வச்சு, இந்த ரமலானையும் கொண்டாடி, இந்த ரம்ஜானையும் கொண்டாடி நல்ல விதமா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை கொடுக்கறது ஜக்காத்தும். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கும் போது நமக்கும் ஒரு சந்தோஷம். அதை வாங்குறவங்களும் மனசு வாழ்த்தும். அதாவது மனசு நமக்கு வாழ்த்தும். ஆனா அதுல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை அல்லாவோட நன்மை, அல்லாவோட பாதுகாப்பு, அல்லாவோட
நமக்கு வந்து அல்லாவோட பாசம் இதுதான் நமக்கு தேவை. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச ஜக்காத்தை, நம்மளால முடிஞ்ச தர்மத்தை அல்லாஹ் பேரால செய்ய கடமைப்பட்டிருக்கோம், செய்கிறோம். நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சு சந்தோஷப்படுவோம். அல்ஹம்துலில்லாஹ். சந்தோஷமா தர்மம் செய்யுங்க, சந்தோஷமா இருப்போம். மழை போல வந்ததெல்லாம் பனி போல ஆக்கி நம்மளை ராகத்தாக்கி நம்மளை சந்தோஷமா வச்சிருப்பான்ல. எல்லா கஷ்டமும் நம்மளும் நீக்கி நம்மளும் இந்த ஜக்காத்தை கொடுத்து தர்மத்தை செஞ்சு நம்மளும் மேன்மேலும் நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சியா இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். ஆமீன்.